பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட சங்கீதம் 31:24 எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள், அவர் உங்களை ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்க அதிகாலையில கர்த்தரை தேடச்சு, எப்பெல்லாம் ஆண்டவர் தேடுறீங்களோ, கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கீங்களோ, அவர் உங்க ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே நீங்க காத்திருங்க, திடமனதோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வான், விசுவாசத்தோட இருங்க. அவர் உங்க ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துறதுனாக்க மனசு அலப்பாயாது, டெம்ட் ஆகாது, ஆன்சைட்டி ஆகாது. ஸோ அவர் உங்க ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்தணும்னா கர்த்தரை தேடுங்க, அவருக்கே காத்திருங்க, திடமனதா இருந்து கர்த்தரையே காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கச்சு உங்க இடத்துல நிச்சயமா ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவரை திடமனதா கர்த்தருக்கே காத்திருக்கும் போது, உம்மை தேடும் போது ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய இதயத்தை நீ ஸ்திரப்படுத்துவீராக. இப்பொழுது அவர்கள் எந்த விஷயத்தை கொண்டு ஆண்டவரே அலப்பாய்ந்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியத்தை கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த விஷயத்துல எல்லாம் தேவ ஜனங்கள் உண்மையே காத்திருக்க ஆண்டவர் உமக்காக காத்திருந்து உமக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ள தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டாரு உமக்குள்ளாக. அப்பொழுது பின்தொடரும் போது சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்தது போல உமக்குள்ள திடப்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது நீர் அவர்கள் இதயத்தை சிறப்படுத்துவீராக, உமக்குள்ளாக சீர்படுத்துவீராக, உமக்குள்ளாக சிறப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். தாவீது எப்பொழுதுமே கர்த்தரை தேடி தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்வார். கர்த்தர் அவர் தொலைச்ச எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செஞ்சது போல நீங்க கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கழிச்சு உங்க இதயத்தை வாஞ்ச எந்த கவலை பாரமோ அதெல்லாம் ஆண்டவர் அந்த வாரத்துல நீக்கி போட்டு உங்க வாஞ்சியை நிறைவேற்றுவார். உங்க இதயத்தை கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார். ஆமீன். காட் பிளஸ் யூ.